வணக்கம். முறையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முறையாடல் நிகழ்ச்சியில இன்னைக்கு மகாசேனா படத்தினுடைய நாயகன் விமல் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பத்தி கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சூப்பரா இருக்கு உங்களை வந்து பாக்குறதுக்கு. பேக் டு பேக் வந்து நம்ம ப்ரொமோஷன்ல மீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மகாசேனா அப்படிங்கிற ஒரு படைப்பு உங்க மூலமா வர இருக்கு. மகாசேனால நீங்க எப்படி கமிட் ஆனீங்க? மகாசேனா வந்து தினேஷ் கலைச்செல்வன்னு டைரக்டர். கதை சொன்னாப்புல கதை கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசாக ஒரு நல்லா இருந்தது. புதுசாக இல்லை, பழைய கதை. அவர் ஒரு இதாக சொல்லி இது வந்து இந்த மலைவாழ் மக்கள் அந்த அந்த பேக்ட்ராப் நல்லா இருந்தது. கதையில் யானை ஒன்று இருக்குது. யானை கூட நான் இதுவரையும் நடிச்சதில்லை, தான் ஃபர்ஸ்ட் படம் யானை கூட. அதெல்லாம் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு காம்பேக்டாக. ஓகே, யானை கூட நடிச்சது இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ லைவா அந்த ஷூட்லாம் பண்ணும்போது யானை கோஆபரேட் பண்ணாது, பட் நம்ம தான் அதை பண்ண வைக்கணும். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது வந்து கொஞ்சம் நல்லா பழகுன யானை. ஓகே. அதனால அந்த யானை பாகன், அந்த யானையோட முதலாளி எல்லாமே கூட தான் இருப்பாங்க. கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி படம்லாம் நடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது நல்லா ஒரு இது பண்ணாங்க. அது அந்த யானை வந்து ரொம்ப இந்த ஜிலேபி வந்து விரும்பி சாப்பிடும். ஸ்வீட்டு. அதனால அந்த ஜிலேபியை கொடுத்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி என்னைய தான் கொடுக்க சொல்லுவாங்க. கூட நம்ம நிற்கணுங்கிறதுனால, நம்மளை பழகணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து வாங்கி சாப்பிட்டு நம்மளே பார்த்துக்குவோம், பழகிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ போக போக நல்லா பழகிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே ஏறி உட்காந்து போகிறது அதெல்லாம் நல்லா பழகிடுது. ஓகே. இதோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கும்கி சாயல் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த லொகேஷன் அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே. பட் அந்த பேக் ட்ராப்பா இருக்கலாம், அந்த யானை கூட நீங்க பழகுனதா இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு எமோஷனல். இதுல வந்து ஃபுல்லா யானையை வச்சே கதை கிடையாது. அது வந்து யானையை வச்சு யானை கதையே அது. இது வந்து இந்த கதையில யானையும் ஒரு கதாபாத்திரம், அதுவும் வந்துட்டு போகும். ஓகே. கொஞ்சம் எமோஷனலும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. படத்துல எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த எமோஷனல் அப்படிங்கிற? இல்லை, எமோஷனலா நம்ம வந்து அந்த ட்ரெய்லர்லேயே வரும் ஒரு டைலாக், என்னதான் இருந்தாலும் நம்ம வளர்த்தாலும் மிருகங்கிறத காமிச்சிருச்சுலன்ட்டு. அதனால வந்து என்னன்னா யானைக்கு நல்லா தான் பழகம் வைக்கும். இந்த கதையிலே ஒரு சம்பவம் நடந்துடும். என்னன்னா இப்படி நம்ம வளர்த்த யானை அவ்வளோ பாசமாக வளர்த்தோம், நமக்கே இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு இடத்துல மாறும். அது மாறினோன்னா திருப்பியும் அந்த யானை வந்து இன்னொரு நல்லது பண்ணிட்டு அது சுத்துரும். அதுதான் இந்த கதையில அப்படி வரும். ஓகே. ஸ்ருதிடாங்க இதுல வந்து ஃபீமேல் லீடா நடிச்சிருக்காங்க. அவங்க என்ன ரோல் பண்ணிருக்காங்க சார்? அவங்க வந்து நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி, ஒரு குழந்தை இருக்கும். அந்த மாதிரி கதாபாத்திரம். அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணோம். ஓகே. காதல் காட்சிகள் அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸ் இருக்கா? காதல் காட்சி இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து கதை வந்து வேற எதை நோக்கி போயிட்டு இருக்கனால பெரிய லெவலில் காதல் காட்சியெல்லாம் இருக்கு இல்லை. வால்யூம் 1 அப்படின்னு சொல்லி மகாசேனா டைட்டிலுக்கு கீழேயே வந்து போட்டிருக்கீங்க. எத்தனை வால்யூம் இதுல இருக்கு? இல்ல, இப்போதைக்கு மகாசேனா இது மட்டும் தான் எனக்கு கதை தெரியும். இது மட்டும் தான் நடிச்சிருக்கோம். இந்த படம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள். ஓகே. இப்போ சமீபத்துல வந்து கன்னட சினிமால இருந்து காந்தாரா அப்படிங்கிற ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. சேம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அதேன்னு சொல்ல முடியாது, சேம் பேட்டர்ன், அதே போர்ஷன்ஸ் கொஞ்சம் உங்களோட மகாசேனாவில் எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. காந்தாராவோட ஒரு லைட் இதே மாதிரி இருக்கேப்பா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்த கதைக்கு இந்த கதைக்கு சம்பந்தம் இல்ல, கதை வேற சார். அந்த பேக்ட்ராப் சில விஷயங்கள் அப்படி இருக்கலாம். எல்லாம் ஹில்ஸ்ல எடுத்தாலே அது ஹில்ஸ் படம்னால கொஞ்சம் அங்கங்க தோணும். ஆனா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம். ஓகே. அந்த ட்ரெய்லர்ல அந்த கரெக்டா டைட்டில் வந்து வர்ற டைம்ல அந்த சாமி வந்து கத்துற சீனா இருக்கலாம், அதெல்லாம் வந்து இன்னும் நல்லா மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தோணுச்சு. படத்துல சாங் வந்து எவ்வளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இந்த கதைக்கு தேவையான சாங்ஸ் இதை பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாமி பாட்டு வரும், சிவன் பாட்டு. அது இந்த கதைக்கு கொஞ்சம் சம்பந்தமான பாட்டு. அந்த பாட்டும் நல்லா வரும். பொதுவாகவே விமல் சார் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் படத்துல காமெடியும் நிறைய இருக்கும். டைமிங் காமெடி வந்து அப்பப்போ நீங்க எல்லா படத்துலயுமே இருக்கும். அது ரியலா அமைஞ்சிருக்கலாம், இல்ல ஸ்கிரிப்ட்ல இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நாங்க மகாசேனால விமல் சார் கிட்ட எதிர்பார்க்கலாமா? இது வந்து அதான் காமெடி படம் கிடையாது. இதில் காமெடி பண்ணுற எனக்கு காமெடியும் பண்ணல. இது கொஞ்சம் ஒரு சீரியஸான கதாபாத்திரம். என்னோட கதாபாத்திரம் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி என்னோட கதாபாத்திரம். பொம்மின்றது அந்த திருஷ்டியோட கதாபாத்திரம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு காமெடிக்கான ஸ்கோப்போ அந்த மாதிரி இல்லை. கதையாவே கொஞ்சம் சீரியஸான மூடு கதை.
ஓகே. அதனால இதுல பெருசா ஒரு காமெடி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகே. லொகேஷன் எங்க சார் எடுத்தாங்க? ரொம்ப ரொம்ப இது நேச்சருக்கு வந்து அதான் நிறைய இடம் அந்த வயநாடு நிறைய இடத்துக்கு போனோம். அந்த ஊர் பேர்லாம் மறந்துச்சு. வயநாடுல மேக்ஸிமம் போர்ஷன் வந்து வயநாட்டுல இருக்கு. ஓகே, ஓகே. இந்த கேரக்டருக்காக சில விஷயம் நான் மெனக்கிட்டேன்ப்பா. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்படின்னா மகாசேனால நீங்க பண்ண விஷயம். கேரக்டருக்காக பண்ணல. அது படப்பிடிப்பு நடந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நிறைய அவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் மட்டும் இல்லை, நம்ம குரூ எல்லாமே. அதனால எல்லாரும் அங்கே போய் அந்த சில இடங்களில் ஷூட் பண்ணுவோம். அது மாதிரி இருக்கும். அப்புறம் நிறையா அது ஹில் ஸ்டேஷனுங்கிறதுனால லைட்டாக மழை பெஞ்சாலும் அட்டைப்பூச்சி நிறையா வந்துடும். அந்த அதெல்லாம் நிறையா அந்த மாதிரி அனுபவம். ஓகே, ஓகே. அதெல்லாம் நீங்க தாங்கி தான் இப்போ மகாசேனா வந்து வெளியில வருது. விமல் சார் வந்து நிறைய படைப்புகள் வந்து கொடுத்துட்டு இருந்தாலும் மகாசேனா இந்த வருஷத்தோடைய உங்களுடைய இறுதி படம்னு சொல்லலாம். இந்த வருஷத்தோட இதோட உங்களோட ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் அப்படின்னா இந்த படத்துல உங்களுடைய கதாபாத்திரம் என்ன சொல்லுங்க? அதான் இது ஒரு செங்குட்டுன்றது ஒரு அந்த ஊருக்காகவும் அங்க ஒரு சாமி சிலை இருக்கும். அந்த ஊர் மக்களையும் அந்த சாமி சிலையையும் எப்படி நேசிச்சு எப்படி அதை காப்பாற்றி எப்படி மீட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திரம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் டீடைல் சொல்லுங்க. எனக்கு அடுத்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம் இப்போ ஷூட்டிங் முடிஞ்சது, டப்பிங் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வடம்னு ஒரு படம், அது வந்து வடமாடு ஜல்லிக்கட்டுன்னு இருக்கும் ஊரில், சிவகங்கை சைடு மதுரை சைடுலாம் ஃபேமஸ். அந்த வடமாடு மஞ்சு வரட்டு அந்த மாடோட இப்போ தான் ஷூட்டிங் முடிஞ்சது. அந்த படத்தை தொடர்ந்து அடுத்தது இந்த சிம்புதேவன் சார் அவரோட இயக்கத்தில் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு. ஓகே ஓகே ஓகே. அந்த வடம் அப்படிங்கிற படத்தோட நியூஸ் வந்து பயங்கர பரிச்சயமா அண்ட் வந்து எல்லாராலையும் வந்து பேசப்பட்டுச்சு. அந்த வடம் அப்படிங்கிற பூஜையை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த படம் எவ்வளோ ஸ்பெஷல் சார்? அதான் அந்த பூஜை போட்டோலேருந்தே ஒரு நல்லா இருக்கு, நல்ல படம் நல்லாவும் வந்திருக்கு, நல்ல ஆர்டிஸ்ட்லாம் நிறையா இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மாடு கூட பழகிறதுக்கும் இப்போ இதில் எப்படி யானையோட பழகி ஒரு இது பண்ணுவோம், அது வந்து ரொம்ப ஜல்லிக்கட்டு மாடு. புதுசு கோவம் வந்துடும், டக்குன்னு அப்படி திருப்பிச்சுன்னா இதாகிடும். அதனால அந்த மாடோட கொஞ்சம் பழகி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா. ஓகே. விமல் சார் வந்து கொஞ்சம் கிராமப்புறம் சார்ந்த படங்களே தேர்வு செஞ்சு நடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. நீங்க கதையை சூஸ் பண்றீங்களா இல்ல வர்றதுல எனக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு நான் பண்ணலாம்? எனக்கு என்னன்னா எனக்கு ஏற்ற மாதிரி கதை தான் என்னை தேடி வரும். என்ன நான் நிறைய இது பண்ணோம். இப்போ சென்னை ஸ்லாங் பேசி கூட போகுமிட வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம் பண்ணேன், அதுவும் நல்லா பேசப்பட்ட படம் தான். அந்த மாதிரி எனக்கு எது வருது அதில் எது நான் பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு நான் நம்பணும். ஃபஸ்ட்டு டேரக்டர் நம்பி தான் என்கிட்ட வராங்க. இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ண முடியுமான்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா என்னோட உருவத்துக்கும் என்னோட பாடி லாங்குவேஜுக்கு என்னோட உடம்பு வாகுக்கு நான் இதை தான் பண்ண முடியுன்றதும் இருக்குது. அதனால வந்து எது அந்த மாதிரி வர்றதுல எது பெஸ்ட்டான கதை நமக்கு தேர்ந்து அப்படி அமையும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகே. 2024 அதிகம் பேசப்பட்ட படங்கள்ல உங்களுடைய போகுமிடம் வெகு தூரம் இல்லை நிறைய அவார்ட் வின் பண்ண ஒரு படமா பார்க்கப்பட்டுச்சு. அந்த படம் பார்ட் 2 வருமா? அது பார்ட் 2 வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது கதையே முடிஞ்சிருச்சுல்ல. ஓகே. ஏன்னா அந்த படம் வந்து பரிச்சயமா இப்போ நிறைய விருதுகள்ல நாமினேட் ஆகியிருக்கு. அதுலயும் உங்களுடைய நடிப்பு இன்னும் வந்து பேசப்படுது. ஏன்னா உங்களுடைய நக்கல் காமெடி அண்ட் வந்து அந்த ரொமான்ஸ் அதெல்லாம் பார்த்தது போக இன்னொரு பக்கம் ஒரு இன்டென்ஸா ஒரு விமலால இப்படியும் நடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திரைப்படமா அந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற படம் வந்து அமைஞ்சிருந்தது. அந்த ரெகக்னேஷன் எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு வந்து அந்த படத்தோட இயக்குனரும் தான் காரணம். ஏன்னா அவர் தான் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி டிசைன் பண்ணார் அந்த கேரக்டரை. அதுமாதிரி அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் செஞ்சேன். நல்லா பேசப்பட்டு. ஓகே. விமல் சாரோடைய கேரக்டர் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படைப்பு நான் பண்ணணும்னு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு கதை வந்துச்சுன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அதான் எனக்கு ஏற்ற மாதிரியான கதைகள், நல்ல ஒரு டைரக்டர் படம் பண்ணணும், எனக்கு ஏற்ற மாதிரியான படம் பண்ணணும், அது மாதிரி தான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது காலம் போகல. நீங்கள் மற்ற திரைப்படங்கள் பார்க்குறது உண்டா? நல்லா இருந்தால் எல்லா படமுமே பார்ப்பேன். ஓகே. 2024-25 காலகட்டத்தில் அறிமுக இயக்குநர்கள் 23 பேரோடைய படங்கள் வந்து பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஆட் ஆன் ஆயிருந்துச்சு. அதுல உங்களுக்கு ஏதாச்சும் சிறப்பா ஒரு படம் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னா? அந்த மாதிரி நிறைய இருக்கு. 23 டைரக்டர்ல கண்டிப்பா நிறைய பேர். அது அந்த 23 டைரக்டர்ல போகுமிடம் வெகு தூரம் இல்லை டைரக்டரும் ஒண்ணுதான். கண்டிப்பா மைக்கேல். புது டைரக்டர்ல சொல்றேன். பழைய ஆல்ரெடி படம் பண்ணவங்க நான் நிறைய இட்டு கொடுத்துருக்காங்க. அந்த போன வருஷத்துலயும் இந்த வருஷத்துலயும் புது டைரக்டராகவும் நிறைய இட்டு கொடுத்துருக்குறாங்க.
அதில் அந்த வரிசையில் நான் பண்ண அந்த டைரக்டரும் இருக்கார் போகுமிடம், அதுவே ஒரு சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா. அவர்கிட்டயும் வந்து நான் கேட்டிருந்தேன், போகுமிடம் வெகு தூரம் இல்லை, நீங்க பார்ட் 2 எடுத்தாலும் நாங்க வந்து பார்ப்போம், ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய ரைட்டிங் அதுல இருந்துச்சு அப்படின்னு. அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் தேர்வும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, யதார்த்தமா இருந்துச்சு. அந்த மாதிரியான கதைகள் நீங்க இன்னும் தேர்வு செஞ்சு நடிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பமும் கூட. மகாசேனா உங்களுடைய ஆடியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுங்க? டிசம்பர் 12ஆம் தேதி திரைக்கு வருது. ஏன்னா எப்பவுமே நல்ல படம்னா கண்டிப்பா எல்லாரும் தேடி வந்து பார்ப்பாங்க. அந்த வரிசையில் இதுவும் வரணும் ஆசை தான். பார்த்துட்டு சொல்லுவோம். பார்த்துட்டு கண்டிப்பா நாங்களும் சொல்றோம். மகாசேனா வந்து எனக்கு பார்க்கும்போது வந்து வேறொரு விமலை நம்ம வந்து பார்க்க போறோம். இவருடைய நடிப்புல இதுவும் ஒரு பரிமாணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்பெல்லாம் வந்து பக்கத்து வீட்டுல நடக்கிற விஷயம், ஒரு ஊர்ல எனக்கு நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிற கதைகள் தான் வந்து பெஸ்ட் ஃபிலிம்ஸா வந்து தேர்வாகுது. அந்த வரிசையில மகாசேனாவும் அமையணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெஸ்ட். ரொம்ப நன்றி.